வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். ரூத்தின் புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் ஒரே ஒரு காரியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்றால், போவாஸ் ஒரு தீர்மானமான மனிதனாய் இருக்கின்றார் என்பதுதான். பாருங்கள், முந்தின அதிகாரம், அதாவது 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நகோமி ரூத்தை பார்த்து, என் மகளே, இந்த காரியம் என்னம்மாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்று போவாஸை குறித்து சொல்லியிருந்தாள். இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். அதாவது போவாஸ் ஒரு தீர்மானமான மனிதர் என்று நகோமி சொல்லியிருந்தாள். பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 12-13ஆம் வசனத்தில் ரூத் போவாஸை சந்தித்த போது அவளை பார்த்து போவாஸ் சொன்னான், நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கின்றான். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானேயாகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று போவாஸ் ரூத்திடம் வாக்குறுதியை கொடுத்திருந்தான். நண்பர்களே, வாக்குறுதியை கொடுத்த போவாஸ் கொஞ்ச நேரத்தையும் வீணடிக்கவில்லை. உடனடியாக அந்த வார்த்தையை நிறைவேற்ற கிளம்பி சென்றான். அதை தான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான் என்று படிக்கின்றோம். பட்டண வாசல் என்பது அக்காலங்களிலே பட்டணத்தினுடைய வாசல் பக்கத்தில் இருந்த ஒரு வெளிப்புறமான இடம். அங்கேதான் பட்டணத்தினுடைய நியாய விசாரிப்பெல்லாம் நடைபெற்றது. யாருக்கெல்லாம் வழக்கு இருக்கின்றதோ, ஏதாவது முக்கியமான காரியங்களை அவர்கள் தீர்க்க வேண்டுமோ, அங்கே வந்து தீர்த்து கொள்வார்கள். அங்கே பட்டணத்தினுடைய மூப்பர்கள் கூடி வருவார்கள். இப்பொழுது நாம் வாசிக்கின்றோம், போவாஸ் அங்கே உட்கார்ந்த போது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான் என்று பார்க்கின்றோம். பாருங்கள், கர்த்தருடைய ஆதீனத்தில் கர்த்தர் அந்த குறிப்பிட்ட மனிதனை அங்கே கொண்டு வந்திருந்தார். உடனடியாக போவாஸ் அவனை அழைத்து கூட உட்கார வைத்தான். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். மறுபடியும் தீர்மானமாக காரியங்களை செய்யும் போவாஸை நாம் அங்கே பார்க்கின்றோம். நண்பர்களே, சில நேரத்தில் மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுப்பது சுலபம். அதை செய்யும்படியாக தீர்மானமாக முயற்சி எடுப்பது கஷ்டமாக இருக்கலாம். காரியங்கள் உண்மையில் நடைபெறுமா என்று நாம் பயப்படலாம். நாம் அவர்களை பேசுவதற்காக கூப்பிடும்போது அவர்கள் வராமல் போய்விடுவார்களோ என்று நாம் அஞ்சலாம். ஒருவேளை இந்த விஷயம் தோல்வியில் முடிவடையுமா என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் நாம் எடுக்க வேண்டிய முதல் சிறிய படிகளை எடுத்து கர்த்தர் இந்த காரியத்தில் கிரியை செய்கிறாரா என்று பார்க்கலாம். அதைதான் போவாஸ் செய்தான். முந்தின அதிகாரத்தில் நகோமியும் ரூத்தும் போவாஸை இரவு நேரத்தில் சந்திக்க ஒரு பெரிய முயற்சியை அவர்கள் எடுத்தார்கள். இப்பொழுது அதேபோல் இந்த பட்டணத்தின் மூப்பர்களை சந்திக்க போவாஸ் ஒரு முயற்சி எடுக்கின்றதை பார்க்கின்றோம். இப்படி போவாஸ் அந்த சுதந்திரவாளியை கூப்பிட்டு பேசின போது அவன் நகோமியினுடைய நிலத்தை வாங்கி கொள்ளுகின்றேன், ஆனால் ரூத்தை திருமணம் செய்ய முடியாது என்று சொன்னான். பாருங்கள், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு சுதந்திரவாளியானவன் ஒரு விதவையை திருமணம் செய்து அவர்களுக்கு ஒரு மகன் பிறப்பானால்
அந்த விதவையின் நிலமும் அந்த மகனுக்கு பிற்காலங்களிலே போய்விடும். அது மாத்திரமல்லாமல் இந்த சுதந்திரவாளியினுடைய ஏற்கனவே இருந்த பங்கில் அவனுக்கு பங்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே தான் 6ஆம் வசனத்தில் இந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும், நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்று போவாஸ் இடத்தில் சொன்னான். பாருங்கள், இப்படி அவன் சொன்ன மாத்திரத்தில் போவாஸ் கொஞ்ச நேரத்தையும் வீணடிக்காமல் 9ஆம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்று உடனடியாக சொன்னான். பாருங்கள், போவாஸ் எப்படியாக தீர்மானமாகவும் வேகமாகவும் செயல்பட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நண்பர்களே, சில காரியங்கள் சரியாக படும்போது, போவாஸை போல சரியான வழிமுறைகளை நாம் பின்பற்றும்போது, கர்த்தருடைய கிருபையினாலே காரியங்கள் வாய்க்கிறதை நாம் பார்க்கும்போது, நாமும் நம்முடைய பயத்தையும் நம்முடைய தயக்கத்தையும் மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய முடியும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தில் பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொன்னார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி என்றார். போவாசினுடைய இந்த திட்டவட்டமான செயல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அத்தியாயத்தை ஆரம்பித்து கொடுத்தது. போவாஸ் ரூத்தை மணந்து கொண்டார். அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். நகோமிக்கு அதனாலே ஒரு சுதந்திரவாளி கிடைத்தான். அது மாத்திரமல்லாமல் போவாசின் இந்த செயல் மூலமாக இஸ்ரவேலுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜா கிடைத்தார். நண்பர்களே, அப்படித்தான் வேதத்தின் ஆக்கியோன் இந்த ரூத்தின் புஸ்தகத்தை முடிக்கின்றார். 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார்கள். 17ஆம் வசனத்தில் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்களாம். இந்த ஓபேத் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா கிடைத்தார் என்று வேத ஆக்கியோன் சொல்லுகின்றார். பாருங்கள், இவைகளெல்லாம் ஆண்டவரால் நடைபெற்ற காரியம். ஒருவராகிலும் ரூத்துக்கும் நகோமிக்கும் போவாசுக்கும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய சரித்திர காரியங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருந்தார். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த புஸ்தகத்தின் ஆக்கியோன் முக்கியப்படுத்தும் காரியம் என்னவென்றால் போவாசினுடைய தீர்மானமான செயல். மே 31ஆம் தேதி 1792ஆம் வருஷம் வில்லியம் கேரி என்கின்ற ஒரு பிரசங்கியார் இங்கிலாந்தில் ஏசாயா 54:2-3 வசனத்தின் அடிப்படையில் ஒரு பிரசங்கத்தை செய்தார். அந்த வசனங்கள் என்னவென்றால், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வசனம்.
இந்த செய்தியை கொடுத்த பிறகு வில்லியம் கேரி இந்தியாவுக்கு மிஷனரியாக பயணம் மேற்கொண்டார். இந்தியாவுக்கு வந்து 40 வருடங்கள் உழைத்து வேதாகமத்தை இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்தார். அநேக பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் உருவாக்கினார். இந்தியாவிலே சமுதாய மாற்றங்களுக்காக அநேக முயற்சிகளை எடுத்தார். இன்றைக்கு வில்லியம் கேரி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றார். 1792ஆம் ஆண்டில் கொடுத்த அந்த செய்தியில் வில்லியம் கேரி சொன்ன வாசகம் இதுதான்: எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை செயல்படுத்துங்கள் என்றார். நண்பர்களே, நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் எந்த காரியத்தை போட்டிருக்கின்றாரோ அந்த காரியத்தை செயல்படுத்த தேவன் தாமே நமக்கு தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுப்பாராக. ஆமேன். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.